வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். பிரம்மம் அப்படின்னா என்ன? அது எதுவுமே இல்லாத ஒரு தன்மை. அதுக்கு எல்லாமே தெரியும். அதை தொடவோ பார்க்கவோ முடியாது. அதை உணர மட்டும்தான் முடியும். இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, ஏன் நம்ம கூட இந்த பிரம்மத்திலேருந்து வந்த ஒரு பகுதி தான். அந்த பிரம்மம் தான் நித்தம் சுகமானது. எப்படின்னு நம்ம ஆளுங்க சமஸ்கிருதத்தில் யோக வசிஷ்டம், பகவத்கீதை, அப்புறம் தமிழில் நம்ம திருமூலனார் அவருடைய திருமந்திரத்திலையும், அப்புறம் என் பைபிள் குரானம் இதில் எடுத்துக்கிட்டோன்னா, காட் இஸ் எட்டர்னல், ஹீ இஸ் ஆம்னி ப்ரெசன்ட், இஸ் ஆம்னிசியன்ட் அண்ட் இஸ் ஆம்னிபோட்டன்ட். அப்படின்னா கடவுள்ன்ற ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருக்கார், எங்கேயோ இருக்கார், எதுலேயோ இருக்கார். அண்ட் அவருக்குன்ற ஒரு உருவம் அப்படின்றது இல்லை. இதையே தான் சொல்லியிருக்காங்க. டிக்டோ இதே இன்சிடென்ட் தான் நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஒரு புது ஆன்மா எப்படி இந்த உலகத்துக்கு வந்து பிறப்பெடுக்குது அப்படின்றத இது ஒரு 3 வீடியோஸாக போடுறேன். உண்மையாகவே கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட்டை யூடியூப் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம ஆளுங்க உண்மையாகவே செம்ம கிரேட் தான். ஆனால் நம்ம தான் இந்த இவங்களெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் சொல்கிறத தான் நம்பிட்டு இருக்கோம். அது ஏன்னா இவங்க சொன்னதை சொன்னபடி அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பிகினர் சோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லெவல் 1 லெவல் 2 சோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெவல் 1 லெவல் 2 அப்படின்றது ஆன்ம உலகத்தில் ஒன்றுமே இல்லை. டாக்டர் நம்ம கற்பனைக்காக தான் இப்படி சொல்கிறாரு. லெவல் 1 அப்படின்றது ஃப்ரெஷ் சோல்ஸ், அதாவது இப்போ தான் புதுசாக வந்திருக்க சோல்ஸ். அவங்க வந்து முதல் பிறப்பு எடுக்கக்கூடிய ஆன்மாக்கள். அதுக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே பெருசாக தெரியாது. ஏதோ ஒரு கற்பனையில் தான் வருமா. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க இதனால் அவங்க எண்ணங்கள் மாற திருப்பி இந்த ரொட்டேஷன் ஆஃப் லைஃப்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவல் 2 சோல்ஸ் பார்த்தோன்னா பூமியில் பல ஆயிரம் வருஷமாக பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்குமா. இந்த உலகத்தில் இருக்கிற பந்தம் அதை விட்டு போயிருக்காதான். இவங்க 2 பேருமே ரொம்ப அடிமட்ட லெவலில் இருப்பாங்களாம். எல்லாத்துக்குமே கீழே அந்த மனோநிலைன்றதில் எந்த ஒரு மாற்றமே பெருசாக இருக்கவே இருக்காதான். ஸோ இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் இவங்க. நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு முதிர்ந்த ஆன்மாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டான சோல்னா, ரொம்ப பெரியவன் அப்படின்லாம் பேசிட்டு வருவாங்களாம். ஒன்ஸ் அந்த ஹிப்னோசிஸ் செஷனில் உட்கார வச்சோன்னே தான் தெரியுமா, உண்மையாகவே அந்த லெவல் 1 லெவல் 2ல் தான் இவங்க இருப்பாங்களாம். ரொம்ப பயங்கரமான ஞானிகள் மாதிரி பேசிட்டு வருவாங்களாம். ஆனால் லெவல் 1 லெவல் 2ல் தான் இருப்பாங்களாம். ஸோ அவர் ஒரு ரேஷோ போடுறாரு. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க மனநிலை, அவங்க வசிக்கிற நாடு, அவங்க பகுத்தறிவு, இதுக்கெல்லாம் ஏற்ப அவங்க மனோநிலை மாறுபடும். பட் என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸை வச்சு நான் ஒரு ரேஷியோ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த லெவல் 1 இருக்காங்களே, ஸோ இவங்க பார்த்தா ஒரு 41%, அதாவது பாதிக்கு பாதி பாப்புலேஷன். லெவல் 2ன்னு பார்த்தா 31%. லெவல் 3 ஓகே ஒரு 17%. லெவல் 4 இவங்க ஒரு சீனியர் லெவல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9% இருக்காங்களாம். லெவல் 5ன்றது ஒரு மாஸ்டர் லெவல், நம்ம சித்தர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் வெறும் ஒரே 1% மட்டும்தான் இருக்காங்களாம். ஆனால் இவங்களும் இன்னும் அந்த சித்த நிலைன்றது அடையலை. ஆனால் ஆல்மோஸ்ட் டச்சிங் ஸ்டேஜில் அந்த மனநிலையில் இருப்பாங்களாம். ஸோ இவங்க தான் லெவல் 5, வெறும் ஒரே 1% தான். ஸோ இப்படி தான் ஆன்மாக்களோட மனப்பக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஆன்மா எப்படி பிறப்பெடுக்குது அப்படின்றது சொல்கிறாரு. ஒரு ஆன்மா 30,000 வருடமாக பிறப்பெடுத்துட்ருக்கான். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பந்தம், கோபம், பாசம், ஆசை இதெல்லாம் இன்னும் அதை விட்டு போகலையாம். ஒரு ஆன்மா 850 வருஷங்களாக பிறப்பெடுத்துட்டு இருக்கான். இன்னும் அந்த மனோ மாறுதல்ன்றது வரலையாம். கொஞ்சம் சரி
அவனும் பாவம் ஒரு மனுஷன்தான் அப்படின்ற ஒரு மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்திருக்கே தவிர வேறு எதுவும் பெருசாக வரலையாம். அப்படி ஒரு 65 வயசு மிக்க ஒரு லேடி நம்ம டாக்டர் கிட்ட வராங்க. வரும்போது ரொம்ப விரக்தியாக வராங்க, வாழவே இஷ்டம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து முதல் கணவர் கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லைன்னு வராங்க. அப்புறம் 2வது கணவர் கூட போகிறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு வாழ இஷ்டம் இல்லை, பெருசாக யார்கிட்டையும் எதுவும் பெருசாக ஷேர் பண்ண உங்களுக்கு முடியலை எதையும். உங்கள் குழந்தைகள்கிட்டையும் ரொம்ப ஒரு டச்சே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்படி வரும்போது இவங்களை இந்த ஹிப்னோதெரப்பி செஷனில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்க வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆன்மா. இப்போ தான் இதுதான் இவங்களோட 2வது பிறப்பு, இதுதான் இவங்களோட 2வது பிறப்பு அப்படின்னு தெரிய வருது. பொதுவாகவே இந்த முதல் வாட்டி வரும் ஆன்மாக்களுக்கு இந்த உலகம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குமா. ஏன்னா ஏதோ ஒரு கற்பனையில் இங்கே வருவாங்களாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் பூமி அப்படியா இருக்குது. அதனால் உங்கள் கீழே இருக்க விருப்பமே இருக்காதான். ஆனால் என்ன எண்ணங்களோ ஆசைகளோ ஏற்பட்டுருச்சு. ஸோ அதை தீர்க்க திருப்பி திருப்பி கீழே அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இதனால் அவங்க ரொம்ப விரக்தியில் இருப்பாங்களாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பாங்களாம். இதுக்கு அடுத்த பிறவிகள் எடுக்கிற போது தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலைன்றது மாற்றம் ஏற்படுது. ஓகே, நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் இதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இங்கே கீழே வந்திருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்க அடுத்தடுத்த ஹையர் லெவல்ஸ் போயிட்டே இருக்காங்க. இது எவ்வளோ சீக்கிரம் அந்த மனநிலைக்கு வராங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முன்னேற்றம்ன்றது வரும். ஸோ அது அந்த ஆன்மாக்கள் பொறுத்து தான். சரி, இப்போது அந்த டாக்டர் இந்த முதல் 2 பிறவிக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? இங்கே தான் நம்ம யோக வசிஷ்டமோ இல்லை அந்த பழைய புக்ஸோ இந்த குரானோ இல்லை பகவத்கீதையோ எல்லாமே வருது. ஒரு கோல்டன் கொஷின், இந்த முதல் பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படியே இருந்தேன், நான் எல்லா இடத்துலையும் இருந்தேன், எனக்கு உருவன்றது ஒன்றுமே இல்லை, எனக்கு அறிவுன்றது மட்டும்தான் இருந்தது. இதை தான் வந்து நம்ம அந்த பழைய புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதில் வந்து சித்துன்னு சொல்லுவாங்க. சித் அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் தெரிந்த ஒரு அறிவு. ஸோ எனக்கு அறிவு மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் உருவமோ எதுவுமே இல்லை. நான் அப்படியே இருந்தேன், எல்லா இடத்துலையும் இருந்தேன், உருவம் இல்லாமல் இருந்தேன். நாங்கள் எல்லாமே அங்கே ஜாலியாக இருந்தோம். அந்த இடத்துல வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்தது, ரொம்ப சுகமாக இருந்தது. அப்போ நீ ஏன் கீழே வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இது எப்படி இருக்கும்னு பார்க்க ஒரு ஆசை. அந்த விசாரணை, அந்த சித்தானது, எல்லாம் தெரிந்த அந்த அறிவானது, அதுக்கு எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்கள் மேலே பந்தங்கள் உருவாகுது, இந்த மனம் உண்டாகுது. அதனால் இந்த மனசுக்குள்ளே இந்த புத்தி உருவாகும்போது கீழே பிறப்புன்றது வருது. இதே தான் யோக வசிஷ்டமோ இல்லை எல்லா புக்ஸுமே சொல்லக்கூடியது இதையே தான் அந்த பெண்ணும் சொல்கிறாங்க. எந்த ஒரு உருவமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன், அங்கே எனக்கு எண்ணங்கள்ன்றது உருவாச்சு. அப்படி இருக்கும்போது என்னை இந்த உலகத்துக்கு அமுச்சு விட்டாங்க. யார் அவங்கள அமுச்சு விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு உருவன்றது இல்லை, அவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, ஆனால் அது ஒரு பெண் சக்தி தான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம போகர் வந்து முதல் தோன்றியது ஒரு பெண் சக்தி தான். அந்த பெண் சக்தியில் இருந்தால் அந்த ஆண் சக்தின்றது உருவாச்சு அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஏன் இந்த யூனிவர்ஸ் கூட ஒரு பெண் சக்தியாக கூட இருக்கலாம் மேபி. இன்றைக்கி நம்ம மைக்கேல் நியூட்டன் மூலியமாக தான் நம்மளுக்கு புரிய வருது. அப்படி நீ இந்த பூமிக்கு எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆன்மா, நான் அந்த ஆன்மாவாக இருக்கும்போது நான் எல்லா இடத்துலையுமே இருந்தேன், எனக்கு உணர்வுகள் மட்டும்தான் இருந்தது. ஒன்ஸ் இந்த எண்ணங்கள் ஏற்படும் போது ஒரு நர்சரி மாதிரி ஒரு இடம் இருந்தது, ஒரு ஹனி லூப், அந்த தேன் கூடு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே என்னை வச்சுக்கிட்டு அங்கேருந்து என்னை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லா ஆன்மாக்களுமே பொதுவாக சொல்கிறது இது தான், அவங்க ஃப்ரெஷ்ஷாக பறக்கும்போது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இப்படி தான் இந்த நித்தம் சுகமான அந்த பிரம்மத்தில் இருந்து ஒன்ஸ் இருக்கோம் நம்ம. ஒன்ஸ் அந்த சித்துக்கு
எண்ணங்கள்ன்றது வரும்போது ஒரு பிறப்பெடுக்கிறோம். திருப்பி அந்த எண்ணமற்ற தன்மைக்கு போகும்போது அந்த பிரம்மத்துக்கூடயே நம்ம கலந்துடுறோம். ஸோ இதை தான் பிரம்மா தான் கிரியேட்டர், நம்மளை படைத்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இதுதான் அது. எண்ணங்கள்ன்றது ஒன்று இல்லைன்னா இந்த உருவத்துக்கு தேவையே இல்லை. ஸோ இதனால தான் நம்மளுக்கு பிறப்புன்றது ஏற்படுது. 30,000 வருடமாக ஒரு ஆன்மா தொடர்ந்து பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த மனநிலையில் மாற்றன்றது ஏற்படலை. ஸோ நம்ம என்ன லெவலில் இருக்கோன்றது இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நன்றி.